அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 14/9/2024, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் ஆவணி 29ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள். அதிகாரம் புகழ். குறள் 237. புகழ்பட வாழாதார் தம்நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன்? தெளிவுரை. தமக்கு புகழ் உண்டாகும்படி வாழ முடியாதவர் தம்மைத்தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்பவரை நொந்து கொள்ள காரணம் என்ன? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பணி உயர்வு, வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும், புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மையும் ஏற்படும். அரசியல் ஆர்வம் உள்ள நீங்கள் இன்று உங்கள் மகன் தொழிலில் உதவி செய்வீர்கள். அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் நிச்சயம் கிடைக்கும். இன்று மளிகை கடை, சாப்பாடு கடை, பஜ்ஜி போண்டா போடும் கடை, டீ கடை போன்ற தொழிலில் இருப்பவர்கள் நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்த காலம் போய் சிறிது நாட்களாக வருமானம் குறைவாகத்தான் வருகிறது. கோச்சார கிரக நிலையில் சில மாற்றங்கள் வரும்பொழுது நிச்சயம் இந்த சூழல் மாறும், வருமானமும் மாறும். சில நாட்களில் எதிர்பார்க்க முடியும். சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும். அக்கம் பக்கம் பார்த்து பழக வேண்டும் என்பதை விடவும் தவிர்ப்பது சால சிறந்தது. வியாபாரத்தில் வெளி மாநில தொடர்பு உடையவர்கள் பணம் கலெக்ஷன் வராததினால் வசூலுக்கு தொலைதூர பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இன்று ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்திருந்த பணத்தை எடுத்து வட்டி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பாதுகாப்பாக வங்கி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு செய்வீர்கள். ஆசைப்பட்டபடி வீடு வாகன சேர்க்கையும் உண்டு. இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும். வாங்கிய காலி நிலத்தை காட்டி கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தாகிவிட்டது. வாங்கிய கடன் பற்றவில்லை, பாதியிலேயே நிற்கிறது. பணத்திற்காக சிறிது நாட்கள் தடைபடும் வேலைகள். இப்படித்தான் கோச்சாரம் இருக்கிறது. சிலருக்கு ஈரல் வீக்க நோய், அதன் தொடர்பாக நண்பர் சொன்ன மருத்துவரை பார்க்க வெளியூர் செல்வீர்கள். என்று குடத்தின் பெருமை, தற்பெருமை, தான் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள், இப்படியாக நினைத்து நினைத்து புலம்பப் போகிறீர்கள். என்று தனியார் சுரங்க தொழில் செய்யும் நிறுவனங்கள் விண்ணப்பித்து இருந்த லைசன்ஸ் அரசிடமிருந்து வரும் காலம். என்று சுப்பிரமணி, முருகேசன், மணிமேகலை, கதிரேசன், ஜெகதீஷ், குமரேஷ், இசபெல்லா, வேலு, பாண்டியன், ஜோதி, மங்களம், வெங்கட், செந்தில், கஸ்தூரி, மஞ்சுளா, சஞ்சய், மீனாட்சி, நிர்மலா இந்த பெயர் கொண்ட நபர்களுக்கு வரும் குறுகிய காலத்தில் இராணுவத்திலோ அல்லது போலீஸ் துறையிலோ தேர்வாகி வேலைக்கு சேருவார்கள். கார் மற்றும் காரின் உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்யும் திறமையான, நன்றாக வேலை செய்யக்கூடிய நபர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களை மேலதிகாரிகள் பாராட்டி சிறு பரிசு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். சில மாநகராட்சிகளின் ஊர் மையத்தில் விளையாட்டு பூங்கா அமைக்க அரசு உத்தரவு வரும். என்று அனைத்து பழமை வாய்ந்த கோவில்களில் உள்ள நூலகங்களுக்கு கூடுதல் ஆன்மீக புத்தகங்கள் அரசு துறை மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இன்று உடல் எடை போடுதல் குறித்த கவலை ஏற்படும். உங்கள் செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்கும் நண்பர்களின் உதவிக்கரமும் காரணமாக இருக்கும். நிச்சயமாக இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கால் மற்றும் மூட்டுவலி, புண்கள், இளநரை, கால் நரம்பு சுருட்டை, ஆணி நோய்கள், வாயு பிரச்சனைகள், சொத்தைப்பல், அஜீரணம், காதில் சீல் வடிதல், முடி தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், திரையரங்கம், பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மஞ்சுளா, நிஷா, காமாட்சி, விஷாலாட்சி, சிவபாலன், தாமோதரன், நடராஜ், ராமகிருஷ்ணன், ரகுபதி, ரவிச்சந்திரன், காந்திமதி, பரணிதரன், உதயச்சந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, அழகப்பா, அன்பரசன், உமாசங்கர் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் துவரை, முருங்கை, முள்ளங்கி, கோதுமையில் செய்த பதார்த்தங்கள், கோவைக்காய், வாழைக்காய், தேன், நெய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.